பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்மசக்தி, பொன்மாலை பறித்தவளே பிரம்மசக்தி. பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்மசக்தி, பொன்மாலை பறித்தவளே பிரம்மசக்தி. விரும்பினால் பிணி தீர்ப்பாய் பிரம்மசக்தி, விரும்பினால் பிணி தீர்ப்பாய் பிரம்மசக்தி. பக்திக்கு மனம் இறங்கும் பிரம்மசக்தி, எந்தன் பக்திக்கு மனம் இறங்கும் பிரம்மசக்தி. அனைவரும் தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கே
ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அனைவரும் பத்தி ஏற்ற வேண்டும். ஆதி பராசக்தி அம்பிகையே ஆதி பராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளே எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா நன்மைகளையும் தந்தருள்வாயாக. தந்தருள்வாயாக. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோசுதே நாராயணி நமோஸ்துதே சரஸ்வதி ஹரே தேவி நாராயணி நமோசுதே நாராயணி நமோஸ்துதே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே ஆதி விளக்கே காமாட்சி கோலமுடன் ஏற்றி வைத்து ஏற்றினேன் திருவிளக்கே ஏற்றினேன் திருவிளக்கே எந்தன் குடி விளக்க எந்தன் குடி விளக்க மாளிகையில் சொல்லிய பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா மாலையே பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா தான பிச்சையுடன் கரங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா மங்கள பொருளா விளக்கிதுவே மாதையரேற்றம் விளக்கிதுவே பொங்கோ மனத்தால் நித்தமுமே போற்றி வணங்கோ விளக்கிதுவே இருளையிலே தோவிளக்கே எல்லாம் தன்னில் விளக்கினே பல்வித நன்மை பெற்றிடலாம் வாழ்ந்திடலாம் விளங்கா பொருளாம் துலங்கிடுமே விமலை பூவை எடுத்து தீர்த்தத்தில் நனைத்து நைவேத்திய பொருட்கள் அனைத்திலும் தெளிக்க வேண்டும். தீர்த்தத்தை வலது உள்ளங்கையில் விட்டு 3 தடவை பருக வேண்டும். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம் புனிரத்தாளே புவியடங்க கவில்லும் சேர்த்தாளே. அர்ச்சனை 108 அர்ச்சனை குங்குமத்தால் மலரால் செய்ய வேண்டும். சிவாயை நமக. ஓம் சிவசக்தி
ஓம் வீரலட்சுமியை நமக. ஓம் விஜயலட்சுமியை நமக. ஓம் வித்யாலட்சுமியை நமக. ஓம் ஜெயலட்சுமியை நமக. ஓம் வரலட்சுமி நமக. ஓம் சுபலட்சுமியை நமக. ஓம் ராஜலட்சுமியை நமக. ஓம் கிருகலட்சுமியை நமக. ஓம் சித்தலட்சுமியை நமக. ஓம் சீதாலட்சுமியை நமக. ஓம் சர்வாங்க சுந்தரியை நமக. ஓம் சௌபாகியலட்சுமியை நமக. ஓம் ஆதிலட்சுமியை நமக. ஓம் அகிலாண்ட நாயகியை நமக. ஓம் பிரம்மாண்ட நாயகியை நமக. ஓம் ஸ்ரவ்யை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் நித்யபுஷ்டாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் மங்கல்யாயை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. ஓம் கீர்த்தியை நமக. ஓம் ஸ்ரீ. ஓம் யாதிநாசின்யை நமக. ஓம் தாரித்ர்யநாசின்யை நமக. ஓம் பயநாசின்யை நமக. ஓம் சரண்யாயை நமக. ஓம் ஆரோக்கியதாயை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம் ஞானமுத்ராயை நமக. ஓம் ராமாயை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் வைஷ்ணவியை. ஓம் சுபத்ராயை நமக. ஓம் திரிகுணாயை நமக. ஓம் அம்பிகாயை நமக. ஓம் நிரஞ்சனாயை நமக. ஓம் மகாபலாயை நமக. ஓம் ஹம்சாசனாயை நமக. ஓம் பவானியை நமக. ஓம் பக்தி பிரியாயை நமக. ஓம் நிஷ்கலங்காயை நமக. ஓம் பாபநாசின்யை நமக. ஓம் வேதநாசின்யை நமக. ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக.
குங்குமமும் ஒரு சிறு மலரையும் எடுத்து நெஞ்சோடு சேர்த்து கொண்டு கூறுகின்ற மந்திரங்களை நாம் கூறுவோம். ஓம் நானாவித மந்திர பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. திருவிளக்கு பாதத்தில் போட வேண்டும். போற்றுதல் 108 போற்றி இருகரம் கூப்பி மனதில் அம்பிகையை நினைத்து உங்களது தேவைகளை கோரிக்கையை அம்மனுடைய பாதத்தில் வைத்து 108 போற்றியும் பக்திபூர்வமாக கூற வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தால் நமது முன்னாள் தருவாய் போற்றி போகமாம் திருவோம் புணர்பாய் போற்றி முச்செருவ ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி
வினையே முடிப்பாய் போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே ஒருவாய் அமைந்தாய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி இதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி போற்றி எத்திக்கும் துதி தஞ்சமண்டவரை சார்வாய் போற்றி பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் செவடி என்மேல் வைத்தாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி பூங்கடல் விளக்கே போற்றி போற்றி உலகம் புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசுபினி ஒளிதருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி நலமலாம் உயிர்க்கு நல்குக போற்றி தாயே நின்னருள் தருவாய் போற்றி தூயனே திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என் அன்பு போலி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி தமிழருள்ள தீர்த்தத்தை வலது உள்ளங்கையில் ஒழுகாமல் விட்டு பிரம்மவிஹே பிரம்மாக்னா பிரமணாஹுதா பிரம்மைவதேன கந்தவ்யா பிரம்ம கர்ம சமாதினா நேவேதன பொருட்கள் அனைத்தையும் தெளிக்க வேண்டும். பிரசாதங்களை தேவிக்கு ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா பழம் ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. தேவியினுடைய பாடலை அனைவருக்கும் தெரியும். அனைவரும் சனகவல்லியே தாயே மகமாயே கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமியம்மா போயிருந்த வள்ளி தேவையாடையம்மா வேகால வேதவழி விசாலாட்சி வேகால மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நாடமைத்து நின்றுதான்
எல்லாம் உன்னுடையதாக வேண்டும். மண்டலக்கும் அச்சம்பாடு பிரம்ம சக்தி அம்மா, மக்களுடைய குறைகளை நீ தீருமா அம்மா. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியிலே நீ இருந்து ஆள வேண்டும். மற்றதையெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா? மணி மகமாயி கருமாரியம்மா. அனைவரும் தீபாராதனைக்கு எழுந்து நிற்கவும். அங்கையில் ஜோதினே, அனைத்திலும் ஜோதினே, எங்களுள் ஜோதினே, கற்பூர ஜோதியே. அப்படியே அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு அப்படியே உயர்த்தி காட்டவும். வெளியே உள்ள பக்தர்கள் அனைவரும் கண்களில் ஒற்றிக்கொள்வார்கள். கற்பூரத்தட்டை கீழே வைத்து ஒரு பூவை எடுத்து கற்பூரத்தை சூடத்தை 2 முழங்கை 5 அவயங்கள் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து வணங்க வேண்டும். மங்களம். அனைவரும் சேர்ந்து கைத்தட்டி மங்களம். சங்கரி மனோகராய சாஸ்வராய மங்களம், குருவராய மங்களம், தத்தாத்ராய மங்களம், கஜானாய மங்களம், சடானனாய மங்களம், ரகுவராய மங்களம், வேணு கிருஷ்ண மங்களம், சீதாராம மங்களம், ராதாகிருஷ்ண மங்களம், ராமகிருஷ்ண மங்களம், சாரதைக்கு மங்களம், ஆனந்த மங்களம், விவேகானந்த மங்களம், ஆனந்த மங்களம், விவேகானந்த மங்களம், அன்னை 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 அல்பினிக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், என்னுடைய விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் மூச்சு வைக்கும் சிற்சி வைக்கும் மங்களம், நாம கேட்ட நம்பறந்து நாளிடம் செழிக்கவும், பேரிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும், ஞான தீபம் ஏற்றி என்று நாம தீபம் பாடுவோம், தர்ம சக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம், இந்து சக்தி வாழ்கவென்று சந்தனம் கொண்டாடுவோம். அனைத்து சகோதரிகளும் கண்களை மூடி இருகரம் கூப்பி Play by USB Drive. அம்பிகையை மனதில் நினைத்து கண்களை மூடியே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகளை அம்பாளுடைய பாதத்தில் வைத்து இந்த மந்திரங்களை நாம் கூறுவோம். ஓம் சர்வே பவந்து சுகினக, ஓம் சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமய, சர்வே சந்து நிராமய, சர்வே பத்ராணி பஸ்யந்து, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மாகச்சி துக்கபாக்பவே. ஆகதி துக்கபாக்பவே. எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். ஓம் அசதோமா ஓம் அசதோமா சகமய சத்தமய நமசோமா நமசோமா ஜோதிர்கமய ஜோதிர்கமய மிருத்யோர்மா நித்யோர்மா அமிர்தாங்கமய. அமிர்தாங்கமய. பொய்யிலிருந்து என்னை பொய்யிலிருந்து என்னை மெய்மைக்கு வழிநடத்துவாயாக. மெய்மைக்கு வழிநடத்துவாயாக. அஞ்ஞான இருளிலிருந்து ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு ஞான ஜோதிக்கு வழிநடத்துவாயாக. வழிநடத்துவாயாக. மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக. அழைத்துச் செல்வாயாக. ஓம் பூர்ணமத ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
வந்த பக்தர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருமே ஒரு நிமிஷம் நமது பிரம்மசக்தி அம்மானுக்கு கொடை விழா கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கொடுப்பாயாக என்று ஒரு நிமிஷம் அனைவரும் தியானம் செய்வோம். பிரம்மசக்தி தாயே, எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நீக்கி எங்களுக்கு எல்லா மங்களகரமான பாக்கியங்களும் செல்வங்களும் கொடுப்பாயாக. இந்த ஆலயத்தில் தொழில் செய்து வழிபடுபவர்கள், பூசாரி, மேளக்கார கலைஞர்கள் மற்றும் தாரை தப்பட்டை கலைஞர்கள், ஒலி அமைப்பாளர்கள், இன்னும் சமையல் தொழிலாளர்கள், எத்தனையோ தொழிலாளிகள் இந்த கொடை விழாவில் சம்பந்தப்படுத்தி தங்களுடைய பணிகளை அம்பாளுக்காக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொழில் சிறக்கவும், எல்லா பக்தர்களுடைய தொழிலும் சிறக்கவும் தாயே, எங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து மங்களமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் கொடுத்து எங்களை காப்பாயாக பிரம்மசக்தி தாயே என்று ஒரு நிமிஷம் தியானம் செய்வோம். எல்லோரும் என்போற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். தொழிலாளர்கள் இந்த ஆலயத்துக்கு தொண்டு செய்யறாங்க இல்லையா? நீங்களும் ஊரில் உள்ளவர்கள் தொழில் செய்றீங்க, அப்படியே அவ்வளவு பேருமே தொழில் செய்றீங்க, நல்ல உதவி செய்றீங்க, ஆலயத்துல தொண்டு செய்றீங்க. அது பெரிய பாக்கியம். இப்ப நம்மளாம் ஆலயத்துல என்ன சிறு வேலை செஞ்சாலும் அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, சரியா? அந்த பாக்கியம் கிடைக்கணும். அதுக்காக ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ராமாயணம் இப்ப டிவியில பாத்திருப்பீங்க இல்லையா? பாக்குறீங்களா? யாரெல்லாம் ராமாயணம் பாக்குறாங்க கை தூக்குங்க. டிவியில 6 to 7 கை தூக்குறப்பாங்க. யாரெல்லாம் பாக்குறீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? 6:30 இருந்து 6 மணிக்கு திருவிளக்கு ஏற்றி வழிபடணும், சரியா? 6:30 மணிக்கு ராமாயணம் பார்த்தா ரொம்ப நல்லது, சரியா? அந்த ராமாயணத்துல ஒரு குட்டி கதை. சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டான், அப்படிதானே? அப்ப ராமர், லட்சுமணர் எல்லாருமே கவலையோட சீதையை தேடுறதுக்காக காட்டுக்கு வர்றாங்க. கிஷ்கிந்தா புரியில இருக்கிறாங்க. நிறைய அனுமனுடைய தலைமையில நிறைய குரங்கு படைகள் ராமர் லட்சுமணருக்கு அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சு, ராமா லட்சுமணா அவனுடைய பக்தன் நான் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய குரங்கு படைகள் எல்லாம் சுக்ரீவன், வாலி எல்லாரும் அழைச்சிட்டு போய் எல்லாருமே பாலம் கட்டினாங்க. இப்போ தற்போது ராமேஸ்வரத்துல பார்த்தா கூட கல் உருண்டை உண்டையா இருக்கும். நீங்களாம் பாத்துறீங்களா? அப்படியே தெரியல. பெரிய கல்லு சின்ன கல்ல உருண்டையா இருக்கும். அதே மாதிரி இலங்கையிலையும் பெரிய பெரிய கல்லா இருக்கும். அந்த கடல் மேல பாலம் கட்டினாதான் அந்த சீதையை தேடி போகலாம் அனைவரும், இல்லையா? அது அனுமாரினா பாஞ்சு போய்வாரு, எல்லாராலையும் போக முடியாது இல்லையா? அதனால பாலம் கட்டிட்டே இருக்கிறாங்க. இந்த ராமர் லட்சுமணர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கவலையோட இருக்கிறாரு. இந்த குரங்கு படைகள் என்னைக்கு பாலம் கட்டி, என்னைக்கு நம்ம சீதாதேவியை கண்டுபிடிச்சி, என்னைக்கு நம்ம அயோத்திக்கு கூட்டிட்டு போகன்னு சொல்லி கவலையோட அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த குரங்கு படையெல்லாம் அப்படி கல்லை போடுறது பார்க்குது ஒரு அணில் பிள்ளை. அணில் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அணில் பிள்ளை, ஆகா இந்த குரங்கு படைகளும் இந்த ராமர் லட்சுமணருக்கு எவ்வளவு உதவி செய்யுது, நம்மளால செய்யவே முடியலையே ராமா இறைவா அப்படின்னு சொல்லி கவலையோட, நம்மளால அதெல்லாம் எந்த உதவி செய்ய முடியும்? அணில் பிள்ளை இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? அதனால அந்த அணில் பிள்ளை நினைச்சுதான் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த குரங்கு படைகளை எல்லாம் கல்லை தூக்கி கொண்டு போறது இல்ல. இது என்ன செய்யும்? அணில் அந்த கடல்ல முங்கும். அப்போ உடம்பெல்லாம் ஈரமாகும்ல, கடற்கரையில மண்ணுல போய் நல்லா உருளும். அப்போ மண் ஒட்டும்ல, அந்த மண்ணை கொண்டு போய் இந்த கல்லுக்கு இடையில போடணும். அது கடல்ல முங்கும், மண்ணுல புரளும், அந்த கல்லுக்கடையில போட்டுட்டே இருக்கும். இது கவலையோட இந்த ராமலட்சுமணரும் பார்த்தாங்க. ஆகா, நம்ம சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்கு படைகள் மட்டுமல்ல, இந்த அணில் பிள்ளை கூட நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எவ்வளவு அழகா கடல்ல மூழ்குது, மணல்ல புரளுது, அந்த மண்ணை கொண்டு அந்த இடையில புரடுது. எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். என் கவலையிலுமே இந்த அணில் பிள்ளையை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த ராமர் போய் ஓடி போய் அந்த அணில் பிள்ளையை பிடிச்சிட்டு வர்றார். பிடிச்சிட்டு மடியில அப்படியே தடவி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாராம். தன்னுடைய விரலால அப்படி தடவுறாரு.
அதான் அணில் பிள்ளைக்கு முதுகுல 3 கோடு கிடக்கும். பெரியவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கதை. அணில் பிள்ளைக்கு இந்த ராமர் தடவுனதுனால சந்தோஷமா, கவலையிலேயும் சந்தோஷமா தடவுனால அணில் பிள்ளைக்கு 3 கோடு. இந்த அணில் பிள்ளை கூட நம்ம சீதையை தேடுறதுக்கு உதவி செய்த, இது ரொம்ப பாக்கியம், நான் கொடுத்து வச்சவன். அவரே ஒரு கடவுள் தான் இல்லையா? அதனால அணில் பிள்ளை கூட ஒரு சிறிய உதவி அந்த பாலம் கட்ட, அது கெட்டி வந்து நிறைய போறது ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த உதவியை செய்யணும்னு நினைச்சுதான். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோன்னு இல்லாம கடவுளுக்காக நம்ம தொண்டு செய்ய வேண்டும். நம்ம முதல்ல நம்ம இல்லத்தை பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லத்துக்கு வேலைக்கு போக, ஒரு கோயில்ல மாதந்தோறும் என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், கோவில் கொடையில நடந்தாலுமே நம்மளால ஒரு சிறு உதவி அணில் பிள்ளைய மாதிரி செய்தா, அந்த ராமர் வந்து எப்படி அணில் முதுக தடை 3 கோடு விழுந்துச்சோ, நம்ம கோயில்ல வேலை செஞ்சு பணிவிட செஞ்சா அந்த இறைவன், இந்த பிரம்மசக்தி அம்மன்லாம் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில நமக்கு அருள் புரியும். அதாவது நேர வந்து படத்தில் காட்டுறவங்க நேர வந்து அம்மான் உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழி வகையில நமக்கு உதவி செய்வோம் என்றது உறுதி. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. சரியா? அதனால வந்து ஆலயத்துல வந்து உதவி செய்யறது, ஒரு பெருக்கிறது, ஒரு தண்ணி தொளிக்கிறது, ஏதாவது கோயில் சூடம் பத்தி அந்த விளக்கு தாம்பாளம் கழுவுறது எல்லாம் நம்மளால முடிஞ்சு உதவி செய்தா அந்த அம்மன் வந்து நமக்கு அருள் பாலிப்பாள் என்பது திண்ணம். அதற்காக இந்த கதையை சொல்கிறேன். அணில் பிள்ளை கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்மளால முடிஞ்ச உதவி. சரியா? அணில் பிள்ளைய போல சிறு சிறு உதவிகள் ஆலயத்துல மாசந்தோறும் கொடை விழாவில் நீங்க செய்யணும் என்று அன்போடு கேட்டுக்கணும். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. பெரியவங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க தெரியும் நினைக்கிறேன். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது 3. அது யாருக்கு தெரியும்? கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிராணத்துல இருக்குது. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது யாருக்கு தெரியும்? நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். 3 என்ன இருக்கு? யாருக்கு தெரியும்? பெரியவங்க யாராவது இருந்து பக்தர்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? சமயப்புல யாரும் தெரியலையா? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது 3. பால்வாடிக்கு கூட இந்த நாடகத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லிடுற ஆன்சரை. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒண்ணு காமதேனு பசு. தெரியுமா தெரியாதா? பால் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு கற்பக மரம். கற்பக மரம் இந்த குழந்தைகள் பால்வாடியிலே நடிக்க வச்சிருக்கேன். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இனி மகாபாரதத்துல பாஞ்சாலி கையில அக்ஷய பாத்திரம், அள்ளல்ல குறையாமல் அண்ணா வரக்கூடிய. இப்பவுமே தலையாட்டுங்க. அப்ப அவ்வளவு தலையாட்டுறாங்க. முதல்ல சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இத சரியோ தவிர சொல்ல வேண்டியதானே. ஒண்ணு காமதேனு பசு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. கற்பக விருஷம் அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஒண்ணு பாஞ்சாலி கையில் உள்ள அக்ஷய பாத்திரம். சரியா? இதெல்லாம் புராணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? பொதுவாகவே. அதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டின் கேட்குறேன். ஈஸியானது. இந்த இப்போ இங்க ஆங்கில மாதத்துக்கு 2025 வருஷம்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆண்டுக்கு இது எத்தனாவது வருடம்? வெரி குட். யார் சொன்னது? 1200வது வருஷம். சரி, கை தட்டுங்க. அந்த பையன் ஒரு ஆம்பளை பையன் அழகா சொல்றான். பத்திரிக்கை எல்லார் வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை, சடங்கு பத்திரிக்கை, பால்காரி பத்திரிக்கைலாம் வந்துருக்கு. அதுல பார்க்க மாட்டீங்களா? அடுத்த கேள்வி, இது ஈஸியா பக்கம். இதே அதே சம்பந்தமான. இந்த வருடத்தின் பெயர் என்ன? தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60. இந்த வருடத்தின் பெயர் என்ன? விசுவாவசு. கிடையாது. சரோஜக்கா வாங்க. முன்னாள் சத்துணவு ஆசிரியர் அவர்கள். சிவகாசி அண்ணாச்சி அவங்க பரிசு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சரியா? இப்ப ராமாயணம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்கறதுனால நான் கேட்கிறேன். ராவணனுக்கு சீதைக்கும் பிறந்த குழந்தை லவன் குசன். அவங்க காட்டுல சீதையை கொண்டு விட்டுருவாங்க. அங்க 2 குழந்தை பிறக்கும். அந்த வில்வித்தையெல்லாம் லவனுக்கு குசனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த முனிவரின் குரு யாரு? ஓடியா. என்ன பேரு? வால்மீகி. ஓடியா. என்னுடைய பேத்தி கவிப்பிரியா. வால்மீகி முனிவர் தான் லவன் குசனுக்கு ராமாயணம் தவறாம பாப்பா. சரியா? பிரம்மசக்தி அம்மன் திருக்கோவில் கொடை விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே எல்லோரும் எல்லா நலமும் பெற்று
சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நமது பிரம்மசக்தி அம்மன் கோவில் கொடை விழாவை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சண்முக பாண்டியன் அவர்களின் சார்பாக அவர்கள் சகோதரருக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார். முத்தாரம்மன் கோவில் கொடை விழா என்றாலும் சரி, பிரம்மசக்தி அம்மன் கோவில் கொடை விழா என்றாலும் சரி, எந்த ஒரு ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி, எங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் முத்துக்குட்டி அண்ணன் அவர்களுக்கு முத்துக்குட்டி வாங்க. அடுத்து நமது பிரம்மசக்தி அம்மன் திருக்கோவில் கொடைவிழா 14வது ஆண்டு சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பெரிய கொடைவிழாவை மாவிளக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஊர் வெற்றி விநாயகர் கோயில் திருப்பணி நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரு விநாயகர் கோயில இருந்து ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்போ நமக்கு ஐயப்ப சாமி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து தான் முத நம்ம பிரம்மசக்தி அம்மன் கோயில் மாவிளக்கு பூஜையை உருவம் அங்க இருந்து தான் முத ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஆண்டுல இருந்து நம்ம கோயில் கொடை விழா மிக சிறப்பா போயிட்டு இருக்கனால அதனோட இதை நம்ம மாத்தாண்டா அப்படிங்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் நம்ம ஐயப்ப சாமி கோயில இருந்து பால்குடத்துல இருந்து மஞ்சப்பட்டியில இருந்து எல்லாமே நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோயில் தர்மகர்த்தா பச்சைமால் நாடார் அவர்கள், தங்கராஜ் அவர்கள் 2 வரையும் கௌரவப்படுத்த விதத்தில் இப்போ பொன்னாடை போடுகிறார். அடுத்து தங்கராஜ் சாமி அடுத்தபடியாக நமது ஊரில் இப்பொழுது மிக சிறப்பாக ஒரு சிவன் ஆலயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. கைலாத வடபதீஸ்வரர் ஆலயம். அதாவது ஒரு கோயிலை கட்டுறது சாதாரண ஆளு கட்ட முடியாது. அது இறைவனோட சக்தி, அந்த பவர் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி சிறப்பான முறையில் அதை செய்து ஆன்மீக பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக நமது முத்தாரம்மன் திருக்கோயில் என்றாலும் சரி, பிரம்மசக்தி அம்மன் திருக்கோயில் என்றாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அடுத்த செகண்ட் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்ம சடைமை உடனே வருவாப்புல. அவர்களை அம்மாவுடைய மேடையிலே பொன்னாட போடணும்னு நினைச்சோம். அது சில போட முடியாம மிஸ் ஆகி போச்சு. இந்த மேடையில போட்டு அவங்களை கௌரவப்படுத்தணும். அடுத்தபடியாக என்னோட எல்லா ஆன்மீக பணிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் தசரா குழு அறக்கட்டளையின் தலைவர் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடப்படும். இப்பொழுது நம்ம ஜெயச்சந்திரன் முருகேசன் வேண்டாம். அடுத்து நம்ம பக்தி பாட்டு எல்லாருக்கும் நம்ம எல்லா கோயிலும் எல்லா பக்தி பாட்டையும் நம்ம பார்த்திருப்போம். நம்ம கோயிலுக்குன்னு ஒரு பாட்டு வேணும் இல்லையா? அதனால நம்ம கோயிலுக்கு பிரம்மசக்தி அம்மனுக்கு விஜயச்சம்பாடு பிரம்மசக்தி அம்மனுக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு போடணும்னு சொல்லி லிரிக்ஸ் எழுதி வச்சு ஒரு வாரத்துக்குள்ள அதை அன்பு தம்பி ஜெனிபர் லூயிஸ் அவர்கள் மணப்பாடை சேர்ந்த அன்பு தம்பி அருமையாக அதுக்கு இசை அமைத்து அந்த பாடலை அமைத்து தந்தார்கள். இப்பொழுது தசரா குழு அறக்கட்டளை சார்பாக தலைவர் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டது. பிரம்மசக்தி அம்மனுக்காக ஒரு பாடலை எழுதி அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா கம்போஸ் பண்ணி அதுக்கு மியூசிக் பண்ணி அதை சிறப்பா அமைத்து தந்த ஜெனிபர் லூயிஸ் அவர்களுக்கு பிரம்மசக்தி அம்மன் கோயில் சார்பாக பொன்னாட. அடுத்து திருவிளக்கு பூஜை மாவிளக்கு பூஜைக்கு உங்க எல்லாத்துக்கும் வீடு வீடா ஒரு டோக்கன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை அருமையாக எங்களுக்கு செய்து கொடுத்த அன்பு சரண்யா அவர்களை சரண்யாமா ஜெனிலா 2 பேருங்க பிரம்மசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு வீடு வீடாக மஞ்சள் பெட்டி ஏற்பாடை
பெயர்களை பதிவு செய்து அதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்த அமராவதி அம்மாள் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அமராவதிக்கு வாங்க, பொன்மணி வாங்க, பொன்மணி. அமராவதிக்கா இருக்காங்களா? அமராவதிக்கா நம்ம பிரம்மசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்து தம்பி அருமையா பாடினாப்புல. ஆனா பின்னால ஒரு கோரஸ் பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நமக்கு மைண்ட்ல வந்ததெல்லாம் நம்ம பிள்ளைங்க கும்மி பாட்டு அழகா பாடுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம உத்தரக்கனி, டெலிஃபா, கலா இவங்ககிட்ட சொன்னேன். மறுத்து பேசல. அடுத்த செகண்டே சரினா நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு நாள் பயிற்சிக்கு வந்து ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து அழகா அந்த குழு பாட்டை பேக்ரவுண்ட் பாடினாங்க. அவங்களுக்கு இப்போ பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துறோம். இப்போ பரிசு கொடுக்காங்க. அடுத்து டெலிஃபா, அடுத்து கலா அவங்களுக்கு. அடுத்து இந்த திருவிளக்கு பூஜை மிக அற்புதமாக இங்கே நமது முன்னால் நடத்தி கொண்டிருக்கின்ற கேந்திரம் ஆசிரியர்களுக்கு இப்பொழுது பரிசு கொடுக்கும். ஜெனிபர் லூஸ் அவங்களோட மனப்பாடை சேர்ந்த அவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்னாலும் ஒரு இந்து பக்தி பாட்டை பாடியிருக்காருன்னா நம்ம பிரம்மசக்தி அம்மன் அவங்களுக்கு கொடுத்த வரம். மிக அற்புதமாக அந்த பாடல் நம்ம முதல்ல இப்பதான் போறோம், எல்கேஜிக்கு போறோம். ஆடியோ இப்பதான் ஒண்ணு போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு ரெக்கார்டிங் தியேட்டர்ல போய் இப்பதான் பாடி பார்க்கிறோம். பிரம்மசக்தி அம்மனோட ஆடியோ வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை சாங் வந்தாலும் பாட்டு இதான். இந்த பாடல் மிக அருமையா எளிமையான முறையில் இசையமைச்சிருந்தாலும் அருமையா நமக்கு திருப்தியா இருந்தது. அந்த பாடல் பாடிய அன்பு சகோதரருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறோம். இப்போ அவங்க ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. அந்த பாட்டை பிளே பண்ணி காமிப்பாங்க. பிளே பண்ணி அந்த பாட்டை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அம்மனுக்கு பூஜை பார்த்தோன்னா நம்ம சக்தி கோயில்ல வந்து இதான் முறையா இப்படி ஒரு லைட்டிங் பாக்குறோம். வேலு சவுண்ட் சர்வீஸ் அம்மனுக்கு பாத்தீங்கன்னா பிரமிச்சு போற அளவுக்கு லைட் போட்டிருந்தாங்க. சரி நம்ம சக்தி கோயிலுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தம்பி ராஜுகிட்ட இந்த ஆர்டரை கொடுத்தோம். வேலு சவுண்ட்ஸ் உரிமையாளர் எதிர்பார்த்ததை விட இவ்வளவு லவுடர்ஸ் பாட்டு வச்சிருக்கிறாரு. மிக அருமையா இருக்குது. அவங்கள பாராட்டி வேலு சவுண்ட்ஸ் அவங்க வரலன்னா அவங்க ஆபரேட்டர் வாங்க, மூக்காண்டி வாங்க. வேலு சவுண்ட்ஸ் சார்பாக இப்போ அதனோட ஆபரேட்டர் அன்பு தம்பி சுயமொழிங்க அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு. திருநெல்வேலி சீமையிலே விஜய அச்சம்பாடு ஊரினிலே வந்தமர்ந்த என் தாயே பிரம்மசக்தி அம்மா உன் புகழை பாட எனக்கு அருள் புரிவாய் அம்மா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லிரிக்ஸு அண்ணன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி அம்மன் கோயிலில் ஒரு பாட்டு பாடணும்ட்டு. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய வந்து முத்துகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தின பெவின் கோபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட இணைஞ்சு பாடின அக்கா உத்திரகனி, கலா, டெலிபா அவங்க 3 பேருக்கும் நல்ல ஒரு குரலாம் இருக்கு. இன்னும் நல்லா பண்ணலாம், நிறைய சாங்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி சீமையிலே விஜய அச்சம்பாடு ஊரினிலே வந்தமர்ந்த என் தாயே பிரம்மசக்தி அம்மா உன் புகழை பாட எனக்கு அருள் புரிவாய் அம்மா.
தானே தன்னானே தனநானே நா தனநானே நா தானே தன்னானே தனநானே நா தனநானே நா தனநானே நா அருள் வாக்கு சொன்னவளே அருள் வாக்கு சொன்னவளே பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா அத்தனையும் நடக்குதம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா அருள் வாக்கு சொன்னவளே பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா அத்தனையும் நடக்குதம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா விஜய அச்சம்பாடு ஊரினிலே சிறுபால் சக்தி நம்ம பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி வடக்கு தெருவில் கொழுவீருந்தாள் நம்ம பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அருள் வாக்கு சொன்னவளே அம்மா அருள் வாக்கு சொன்னவளே பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா அத்தனையும் நடக்குதம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா தானே தன்னானே தனநானே நா தனநானே நா தானே தன்னானே தனநானே நா தனநானே நா தனநானே நா எனது கோயில் கோபுரமாய் ஆகும் என்று சொன்னாள் ஆகும் என்று சொன்னாள் சக்தி ஆகும் என்று சொன்னாள் கோயில் சுற்றி ஒளி தீபம் ஒளிரும் என்று சொன்னாள் ஒளிரும் என்று சொன்னாள் சக்தி ஒளிரும் என்று சொன்னாள் அழகு நல்ல சோலையிலே நம்ம பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி கிழக்கு முகமாய் வீற்றிருப்பாள் நம்ம பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி பிரம்ம சக்தி அம்மனோடு இசக்கி அம்மனும் இருப்பாள் குழந்தையுடன் இருப்பாள் கை குழந்தையுடன் இருப்பாள் குழந்தை இல்லா பக்தருக்கு குழந்தை வரம் கொடுப்பாள் குழந்தை வரம் கொடுப்பாள் இசைக்கு குழந்தை வரம் கொடுப்பாள் அருள் வாக்கு சொன்னவளே அருள் வாக்கு சொன்னவளே பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா பிரம்ம சக்தி அம்மா அத்தனையும் நடக்குதம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா உந்தன் சக்தி அம்மா தானே தன்னானே பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்ம சக்தி பொன்மாலை பறித்தவளே பிரம்ம சக்தி பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்ம சக்தி பொன்மாலை பறித்தவளே பிரம்ம சக்தி விரும்பினால் பிணி தீர்ப்பாய் பிரம்ம சக்தி விரும்பினால் பிணி தீர்ப்பாய் பிரம்ம சக்தி பக்திக்கு மனம் இறங்கும் பிரம்ம சக்தி எந்தன் பக்திக்கு மனம் இறங்கும் பிரம்ம சக்தி ஆதிசக்தியே முகிலை பிரம்ம சக்தி ஆதிசக்தியே முகிலை பிரம்ம சக்தி ஆதிசக்தியே முகிலை பிரம்ம சக்தி ஆதிசக்தியே முகிலை பிரம்ம சக்தி பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்ம சக்தி உன்மாலை பறித்தவளே பிரம்ம சக்தி
ஏகாந்த வாழ்வு தரும் பிரம்மசக்தி ஏழ் பிறவி வந்தவளே பிரம்மசக்தி ஏகாந்த வாழ்வு தரும் பிரம்மசக்தி ஏழ் பிறவி வந்தவளே பிரம்மசக்தி திருவிளக்கு தாயாரே பிரம்மசக்தி திருவிளக்கு தாயாரே பிரம்மசக்தி குறைகளையும் தீர்த்து வைப்பாள் பிரம்மசக்தி மக்கள் குறைகளையும் தீர்த்து வைப்பாய் பிரம்மசக்தி ஆதிசக்தி முகிலை பிரம்மசக்தி ஆதிசக்தி முகிலை பிரம்மசக்தி பிரம்ம பட்டம் பெற்றவளே பிரம்மசக்தி பொன்மாலை பறித்தவளே பிரம்மசக்தி வேள்வி தீயில் உதித்தவளே பிரம்மசக்தி அரசாழ்வாய் சுந்தரவே நாயக குருவே வெள்ளை கையிலாசம் இந்த 14 உலகத்துக்கு முக்கியமானது ஈசன் இருக்கக்கூடிய வெள்ளி கைலாச மலை. என்ன ஓவரா இன்னைக்கு வடிச்சிட்டு கிடந்த மாதிரி இருக்கு. காலத்துல இல்லப்பா வேப்பில்ல நாளைக்கு நம்ம அண்ணாச்சி இப்படி 33 தேவால்கள் 48,000 ருஷிகள் சங்கத்தார் சமயத்தார் இங்க உலகத்திலே பார்த்தாத சேவல்கள் நான் ரைத்தரை மூப்பு பிடி சாங்கா மாதிரி எப்ப மாத்திரம் சொர்ண பறந்துறியில வைப்பாங்க அதே மாதிரி. சரி ஆனா என்ன செய்றாங்க தேவாளுக்கு அமுதம் கிடையாது சாப்பிடுறது கூட்டு போறோம் சாடியாக ஓமே சாடியாக
திருப்பதி பக்கத்தில் வந்து ஆமா எங்க இருந்து கடையலான்னு யோசனை பண்ணிட்டு கடலுக்குள்ள போக முடியாது. பொங்கும் கடலை வாளாக்கி மந்திரகத்தையும் மாமலையை மக்கள் தலையில் பாகம் இருந்த அமுதம் கிடைக்கின்ற போது தேவாட்கள் சாப்பிடக்கூடிய தேவ அமுத